ஒரு நேரத்தில் நான் பேசினா சண்டை வந்துடுமேன்னு பயமாக இருக்குது. அதே நேரத்தில் அமைதியாக இருந்தால் உனக்கு பேச தெரியாதான்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இப்போ நான் பேசணுமா இல்லை அமைதியாக இருக்கணுமா? இந்த கன்ஃபியூஷன் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோ. இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் பேசுகிறவங்களா இல்லை அமைதியாக இருந்து எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறவங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்போவுமே தேவைக்கு அதிகமாக பேசுவதும் தவறு, தேவையான இடங்களில் பேசாமல் இருப்பதும் தவறு. நம்ம எதுக்கு பேசுகிறோம், என்ன பேசுகிறோம்னே தெரியாமல் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருந்தால் ஐயோ இவர்கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சா போதும் அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கான மரியாதையும் குறைய ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் ஒரு பிரச்சனைக்கான தீர்வு இதுதானே நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அதை சரியான நேரத்தில் சொல்லாமல் இருந்தால் அதனால் மிகப்பெரிய இழப்பு வரும். அப்படின்னா அங்கே நம்ம அமைதியாக இருக்கிறதும் மிகப்பெரிய தவறு. சரியான நேரத்தில் சொல்லப்படும் குறைந்த வார்த்தைகள் மனதை ஆழமாக தொட்டுவிடும். ஆனால் தவறான நேரத்தில் பேசப்படும் அதிகமான வார்த்தைகள் எந்த மாற்றத்தையும் தராது. நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ ஒன்றுமே பதில் சொல்லாமல் இருக்க, உனக்கு என்ன அவ்வளோ தலக்கணமா அப்படின்னு ஒருத்தர் கேட்கும்போது இங்கே நான் மௌனமாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் நம்மளோட பேரண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை நம்மளோட வயசு வித்தியாசம் உள்ளவங்ககிட்டயோ எதிர்த்து பேசிட்டு நான் தைரியமாக பேசிட்டேன் அப்படின்னு சொல்லவும் முடியாது. இது ரெண்டுமே முரண்பாடான கருத்து. சுருக்கமாக சொல்லப்போனால் எல்லா மௌனமும் புத்திசாலித்தனம் அல்ல, எல்லா பேச்சும் தைரியமும் அல்ல. அப்போ நான் எப்போதான்ப்பா பேசுறது அப்படின்னா உங்கள் வார்த்தைகளுக்கும் உங்கள் கருத்துக்களுக்கும் மதிப்பு இருக்கும் இடத்தில் மட்டுமே பேச வேண்டும். ஒரு நேரத்தில் நம்மளை பற்றி தவறான விமர்சனங்கள் வரும்போது அது உண்மை இல்லைன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட நேரத்தில் மற்றவங்களோட ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ மற்றவங்க என்ன சொன்னாலும் நான் அதை கேட்டுட்டு எதுவுமே பேசாமல் தான் இருக்கணுமா? இதெல்லாம் அந்த காலம். இப்போலாம் பேசினா மட்டும்தான் வேலைக்கு ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சா உங்களுக்காக ஒரு குட்டி கதை. ஒரு தெரு வழியாக நாய் ஒன்று ஓடிக்கிட்டு இருந்தது. திடீர்னு அதுக்கு முன்னாடி இந்த இன்னொரு நாயை பார்த்ததும் வேகமாக குறைக்க ஆரம்பிச்சது. பதிலுக்கு அந்த நாயும் விடாமல் குறைச்சிக்கிட்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் தன்னோட நாக்கு வறண்டு போய் முழு சக்தியும் இழந்து அந்த நாய் கீழே விழுந்துருச்சு. அப்போ எதிரில் இருந்த இன்னொரு நாயும் அங்கேருந்து காணாமல் போயிடுச்சு. இதில் வியப்பான விஷயம் என்ன அப்படின்னா இந்த நாய் குறைச்சது இன்னொரு நாயை பார்த்து இல்லை, அங்கே இருந்த ஒரு கண்ணாடி வழியாக தெரிஞ்ச தன்னோட சொந்த பிம்பத்தை பார்த்து குறைச்சிக்கிட்டு இருந்தது. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பொய்யான விமர்சனங்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கண்ணாடி மாதிரி அமைதியாக இருந்தாலே நமக்கு முன்னாடி இருக்கிறவன் தன்னால் விலகி போயிடுவான். பேசாதவன் எதையும் அறியாதவன் அல்ல, எப்போது பேச வேண்டும் என்பதை அறிந்தவன் தான் உண்மையான புத்திசாலி. மூன்றாம் நபர் பிரச்சனைகளில் தலையிடுவதும் தவறு. நமது தன்மானத்திற்கு களங்கம் வரும்போது பேசாமல் இருப்பதும் தவறு. பேசுவது ஒரு கலை, ஆனால் அமைதியாக இருப்பது ஒரு தத்துவம். நீங்கள் மௌனமாக இருக்கும்போது உங்கள் சிந்தனை திறன் அதிகமாகின்றது. உங்களால் ரகசியங்களை பாதுகாக்க முடிகின்றது. உங்கள் முடிவில் ஒரு தெளிவு இருக்கும். இதை புரிந்து கொள்ளும்போது உங்கள் குழப்பமும் தீர்ந்து விடுகின்றது. மாற்றம் உங்களிடமிருந்தே ஆரம்பமாகின்றது. கடைசியாக நீங்கள் உங்கள் லைஃப்பில் முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது அதுக்காக நீங்கள் ஆர்குமெண்ட் பண்ணி ஜெயிச்சிங்களா இல்லை அமைதியாக இருந்து சாதிச்சிங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது தேவைன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.